IC-814 கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவையும் பரபரப்புக்குள்ளாக்கின இந்த வார்த்தைகள் இப்போ இன்னொரு ரவுண்டு வர தொடங்கி இருக்கு. இதுக்கு காரணம் இதே பெயர்ல நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு மினி சீரிஸ் தான். அதாவது 1999ஆம் ஆண்டு காத்மாண்டுல இருந்து டெல்லியை நோக்கி ஒரு விமானம் வந்துட்டு இருக்கு. அந்த விமானம் நடுவானத்துல தீவிரவாதிகளால கடத்தப்பட்டு கந்தகருக்கு கொண்டு செல்லப்படுது. ஸோ விமானத்துல இருக்கக்கூடிய படைய கைதிகளை காப்பாத்துறதுக்காக அப்போ இந்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் தீவிரவாதிகளோட நெகோசியேஷன் பண்ணி அந்த பணைய கைதிகளை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வராங்க. இதற்காக தீவிரவாதிகள் முன் வச்ச டிமாண்ட்ஸை இந்திய அரசு செயல்படுத்துது. இந்த டிமாண்ட்னால இன்னைக்கு வரைக்கும் இந்தியா பாதிப்புகளை சந்திச்சு வருது. ஸோ இந்த கந்தகர் விமான கடத்தலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட IC-814 அந்த திரைப்படத்துல பல சீன்கள் குறிப்பிட்ட சில மதத்தினரை புண்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரிக்கப்பட்டிருக்கதாகவும், ஏன் தீவிரவாதிகளுடைய பெயர்களை கூட ஒரிஜினல் பெயர்களை கூட சொல்லல, ஏன் கோட்வேர்டை பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் படக்குழுவினர் மேல முன்வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ஒலிபரப்புத்துறை அமைச்சகமே நெட்ஃபிளிக்ஸ் இந்தியாவுடைய கண்டென்ட் சீஃபுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு சீரியஸா இந்த விஷயம் போறதுக்கு காரணம் என்ன? IC-814ல அப்படி என்ன நடந்துச்சு? இன்னைக்கு நடக்கக்கூடிய சர்ச்சைகள் என்ன? அந்த சர்ச்சைகளுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம். நான் ராஃபிக். 1999ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸுக்கு முத நாள், அதாவது டிசம்பர் 24ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரமா காத்மாண்டு, நேபாள் தலைநகர் காத்மாண்டுல இருந்து டெல்லியை நோக்கி ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் IC-814 புறப்பட தயாராக இருக்கு. அந்த விமானத்துல ஒரு 11 விமான பணியாளர்கள் உட்பட 190 பேர் பயணம் செய்யறதுக்காக ரெடியா இருக்காங்க. இந்த விமானம் பறக்க ஆரம்பிச்சு இந்திய எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனேயே ஒரு 5 பேர் பயணிகள் கூட்டத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு நாங்க இந்த விமானத்தை ஹைஜாக் பண்ணிட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த விமானத்துக்குள்ள இருந்த மக்களுக்கு ஹைஜாக் அப்படின்னா என்னன்னு கூட தெரிஞ்சிருக்கல. ஏன்னா ஹைஜாக்ன்ற வார்த்தை அந்த காலத்துல அந்த அளவுக்கு பிரபலம் கூட கிடையாது. ஸோ அவங்கலாம் ஓகே, இவங்க ஏதோ பணத்துக்காக நம்மளை மிரட்டுறாங்க போல, பணம் கொடுத்தா விட்டுருவாங்கன்ற நினைப்புல தான் இருந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல இந்த கஷ்டகாலம் 7 நாளைக்கு தொடரப்போகுது அப்படிங்கிறது. இதற்கப்புறமா அந்த 5 தீவிரவாதிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த விமானத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வராங்க. விமான பணியாளர்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டு நேரா காக்பிட்டுக்கு போயிடுறாங்க. அங்க பைலட் தேவி ஷரன் விமானத்தை இயக்கிட்டு இருக்காரு. அவருடைய கழுத்துக்கு பின்னாடி துப்பாக்கி வச்சு மேற்கு பக்கமா போகாத, இந்தியால இந்த விமானத்தை தர இறக்கலாம்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டுறாங்க. இதை கேட்ட கேப்டன் தேவி ஷரன் அதிர்ச்சி ஆகிறாரு. ஆனா அதை வெளிக்காட்டிக்காம என்ன பண்றாரு அப்படின்னா, புத்திசாலித்தனமா உடனே தன்னுடைய விமானம் போய்கிட்டு இருந்த அந்த ஸ்பீட்ல இருந்து ஒரு 40% ஸ்பீடை கம்மி பண்றாரு. அதே நேரத்தில் தரை கட்டுப்பாட்டு அலுவலகத்துக்கும் விமானம் கடத்தப்பட்ட செய்தியை சொல்லிடுறாரு. ஸோ இந்த ஸ்பீடு கம்மியானதை அந்த பார்த்த தீவிரவாதிகள் என்னன்னு கேட்கும்போது, நம்ம விமானத்தில் இது 1.5 hours தான் டிராவல் பண்ணக்கூடிய விமானம், அதற்கான ஃபியூயல் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதற்கு தாண்டி நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு ஃபியூயல் தேவை அப்படிங்கிறத தீவிரவாத குழுக்கள் கிட்ட சொல்றாங்க. ஸோ இதை கேட்ட அந்த தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போ பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமிர்த்சர்ல விமானத்தை தரையிறக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அதற்கிடையில 4:30 மணிக்கெல்லாம் இந்திய அரசாங்கத்துக்கு IC-814 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிற தகவல் போகுது. உடனே இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, 5:30 மணிக்கெல்லாம் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை ஏற்பாடு பண்றாங்க. இந்த குரூப் 6 மணிக்கெல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படுது. ஸோ 6 மணிக்கெல்லாம் டெல்லியில அந்த குரூப் சந்திக்கிறதுக்கு ஒன்று கூடுது. அந்த குரூப்ல யார் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த பிரஜேஷ் மிஸ்ரா, அமைச்சரவை செயலாளராக இருந்த பிரபாத் குமார், இந்தியாவுடைய ரா அமைப்பின் தலைவராக இருந்த AS துலத், தேசிய பாதுகாப்பு காவல் குழு அதாவது NSGன்னு சொல்லக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி கார்டுடைய தலைவர் நிகில் குமார், விமானத்துறை அமைச்சர் சரத் யாதவ், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜஸ்வந்த் சிங், பாஜகவுடைய மூத்த தலைவர் அருண் ஷோரி எல்லாரும் இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க. ஆனா பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இந்த மீட்டிங்ல இருந்து புறக்கணிக்கப்படுறாரு. இந்த மீட்டிங்ல அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்கலாம், எப்படி உள்ள இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை உயிரோட பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் எல்லாம் அடுத்தடுத்து முன்வைக்கப்படுது. அதுக்கேற்ற மாதிரி திட்டங்களும் வகுக்கப்படுது. அதே நேரத்தில் அமிர்த்சர்ல இன்னொரு பக்கம் அந்த கடத்தல் விமானம் தரையிறங்கின உடனேயே அங்க பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் தலைவர் சரப்ஜோத் சிங் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க அனுமதி மட்டும் கொடுங்க, நாங்க இங்க தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை ட்ரெயினான கமாண்டோக்களை வச்சு அந்த ஃபிளைட்டை மீட்கிறோம், உள்ள இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு தகவல் அனுப்புறாரு. ஆனா அவர் அனுப்பின தகவலுக்கு எந்த பதிலுமே சேரல. அதுக்கிடையில இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க இருந்து நேஷனல் செக்யூரிட்டி கார்டை நம்ம அனுப்பலாம், அதாவது டெல்லியில இருந்து அமிர்த்சருக்கு அவங்களை அனுப்பி வைக்கலாம், அவங்க அங்க போய் மக்களை மீட்டு தீவிரவாதிகளை பிடிக்கட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க.
சரியா 7:10 மணிக்கெல்லாம் இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டு குரூப் வந்து ரெடி ஆயிடுறாங்க. 7:40 மணிக்கு அவங்க புறப்படுறதுக்கு அனுமதியும் கொடுக்கப்படுது. இவங்க இங்கிருந்து கிளம்பி அம்ரிட்சர்ல போய் தரையிறங்குறதுக்குள்ளாட்டியும், அம்ரிட்சர்ல இருந்த அந்த கடத்தல் விமானத்துல இருந்த தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம பெட்ரோலே போட வேணாம், உடனே இங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஃபிளைட்டை கிளப்பிட்டு வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கிருந்து என்எஸ்ஜி கிளம்பி அங்க அம்ரிட்சர்ல போய் தரையிறங்கும் போது அங்க ஆல்ரெடி அந்த கடத்தல் விமானம் பறக்க ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆயிருது. ஸோ இந்தியா வந்து தன்னுடைய கையில இருந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்ட தருணம் அந்த தருணம் தான். இதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான எரிபொருளோட வானத்துல இந்த விமானத்தால ரொம்ப நேரத்துக்கு வட்டமடிக்க முடியாது. ஸோ இந்த விமானம் நேரடியா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய லாகூரை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. ஆனா பாகிஸ்தான்ல இந்த விமானம் தரையிறங்குறதுக்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதே 1999ஆம் ஆண்டு மிடில் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து கார்கில் வார் நடந்து அந்த வார்ல வந்து இந்தியா ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கடத்தல் விமானத்தை வந்து உள்ள அனுமதிச்சு அதனால வந்து ஒரு கெட்ட பேரை நம்ம வாங்கிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து பின்வாங்குறாங்க. ஆனா அதே நேரத்தில் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங் வந்து என்ன பண்றாருன்னா, இல்ல அந்த விமானத்துல குழந்தைகள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, ஸோ அதனால வந்து நீங்க உள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுங்க, தரையிறங்குறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து அனுப்புறாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து நட்பின் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா, ஓகே வந்துட்டோம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, விமானம் தரையிறங்கி ரீஃபியூயல் பண்ணிக்கலாம், எரிபொருளை நிரப்பிக்கலாம், ஆனா உடனடியாக அவங்க கிளம்பி போயிடணும், இங்க வச்சு நீங்க எந்த ஆபரேஷனும் பண்ணிடக்கூடாது விமானத்து மேல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதுக்கு ஓகே சொல்லி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா விமானத்தை தரையிறக்கவே அனுமதிக்கிறாங்க. இதற்கு பின்னாடி கேப்டன் தேவிசரன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த விமானத்தை லாகூர்ல கொண்டுட்டு போய் தரையிறக்கிறாரு, ரீஃபியூயலும் பண்ணப்படுது. அந்த விமானம் கிளம்ப போற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அடிக்கடி ரன்வேல இருக்கக்கூடிய லைட்டை வந்து நிறுத்துறாங்க விமானம் புறப்பட முயற்சி செய்யும் போதெல்லாம். ஏன் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு ரெக்வஸ்ட் போது, நாங்க வர வரைக்கும் எங்களுடைய அதிகாரிகள் வர வரைக்குமாவது தயவு செஞ்சு இந்த விமானத்தை பறக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதை ஏற்றுதான் வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுது அப்படின்னா நிறுத்தி வைக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் அவங்க பொறுமை இழந்து ஓகே போகட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ விமானம் அங்க இருந்து பறக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்திய அரசு சார்பில் அதிகாரிகள் வந்து லாகூருக்கு போறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து விமானம் வந்து பறக்க ஆரம்பிச்சிருது. இந்த கடத்தல் விமானத்தோட அடுத்த டார்கெட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காபூல், அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய காபூல்ல போய் தரையிறங்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இலக்கா இருக்கு. ஆனா 1999ல 25 வருஷத்துக்கு முன்னாடி காபூல்ல வந்து நைட் நேரத்துல விமானங்கள் தரையிறங்கிறதுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. ஸோ இந்த விமானம் ரொம்ப நேரமா அங்க சுத்திக்கிட்டே இருக்கு. அதற்கப்புறமா வந்து கேப்டன் தேவி சரண் என்ன பண்றாரு அப்படின்னா, அதற்கப்புறமா விமானத்தை வந்து கல்ஃப் கண்ட்ரீஸை நோக்கி நகர்த்த ஆரம்பிக்கிறாரு, அதாவது மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி நகர்த்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது உள்ள போறதுக்கும் அந்த வான்வெளிக்குள்ள போறதுக்கும் வந்து அவங்களுக்கு விமானங்களுக்கு வந்து தடை விதிக்கப்படுது. ஸோ இந்த நேரத்துல தான் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ள குழந்தைகள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷரை போடுறாங்க, நீங்க இதுல இன்வால்வ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமெரிக்கா இன்வால்வ் ஆகி என்ன பண்றாங்க அப்படின்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கிட்ட பேசுறாங்க. அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே தரையிறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துபாயுடைய ஏர்போர்ட்டை வந்து திறந்து விடுறாங்க. அங்க தரையிறங்க அனுமதிச்சா நாங்க வந்து ஒரு 70 பேரை ரிலீஸ் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் வந்து ஒப்புதல் கொடுத்திருந்தாங்க. ஆனா தரையிறங்கினதுக்கு பின்னாடி வெறும் 26 பேரை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த 26 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார். ஸோ அந்த 26 பேர் மட்டும் தான் அங்க இருந்து வெளியில வர்றாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா காலையில 6 மணி போல என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த விமானம் திரும்ப தன்னுடைய பயணத்தை தொடங்குது. எங்க போறாங்க அப்படின்னா, துபாயில இருந்து நேரடியா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய கந்தகருக்கு கிளம்பி போய் அந்த விமானம் டிசம்பர் 25ஆம் தேதி காலையில கந்தகர்ல தரையிறங்கி நிற்குது. அன்னைக்கு ஆப்கானிஸ்தானை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது வந்து தலிபான்கள். ஆனா தலிபான்களை வந்து ஒரு இறையாண்மை கொண்ட அரசா எந்த நாடும் வந்து அங்கீகரிக்கிறதுக்கு ரெடியா கிடையாது. ஸோ உலகத்தோட அங்கீகாரத்துக்காக இயங்கிக்கிட்டு இருந்த தலிபான்களுக்கு வந்து அது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. அதாவது அந்த விமானம் தரையிறங்க அனுமதிச்சு இந்தியாவுக்கு சப்போர்ட்டா வந்து நம்ம நெகோசியேஷன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்திய அரசாங்கத்துடைய ஆதரவு கிடைக்கும், அதை வச்சு மற்ற நாடுகளுடைய ஆதரவையும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் தலிபான்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கந்தகர்ல அந்த விமானம் லேண்ட் ஆகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அந்த விமானம் வந்து அங்க லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தலிபான்கள் வந்து சுத்தி பாதுகாப்புக்கு நின்னுக்கிறாங்க. ஸோ விமானத்துக்குள்ள இருந்து யாராலையும் வெளியில போகவும் முடியல, யாராலையும் உள்ளுக்குள்ளேயும் வர முடியல. இன்னொரு பக்கம் இந்தியாவில் அந்த விமானத்துக்குள்ள இருந்த பணைய கைதிகளுடைய குடும்பத்தினர் வாஜ்பாய் அரசை வந்து கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. எஃபிஷியண்டாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் அரசு மேலே வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வாஜ்பாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாங்கள் தீவிரவாதத்துக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி பேசுகிறாரு. இதற்கு பின்னாடி அங்கே ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குது அப்படின்னா, தலிபான்கள் வந்து
அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தீவிரவாதிகளுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையில மீடியேட்டரா செயல்படுறதுக்கு முடிவு பண்றாங்க. ஸோ தீவிரவாதிகளுடைய கோரிக்கை டிமாண்ட்ஸ் என்ன, அதை நிறைவேற்றுவதற்கு இந்தியா தயாரா இல்லையா அப்படிங்கிற அந்த மீடியேட்டர் பொறுப்பு வந்து தாலிபான்கள் வசம் தான் போகுது. ஸோ தீவிரவாதிகள் உள்ள இருக்கக்கூடிய 5 தீவிரவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 36 தீவிரவாதிகளை வந்து ரிலீஸ் பண்ணணும். அதோட ஒரு $200 மில்லியன் வந்து நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் நாங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பணைய கைதிகளை வந்து வெளியில விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்டை வந்து தாலிபான்கள் மூலமா இந்திய அரசுக்கு வந்து அனுப்புறாங்க. இதை கேட்டு இந்தியா வந்து ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கம் வாஜ்பாயால எந்த முடிவுமே எடுக்க முடியல. அவர் அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, உளவுத்துறையுடைய தலைவராக இருந்த அஜித் தோவலை நீங்க நேரடியா ஆப்கானிஸ்தானுக்கு போய் இந்த நெகோசியேஷனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நேரடியா ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆப்கானிஸ்தானுக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த நெகோசியேஷன் வந்து கண்டினியூ ஆகுது. தலிபான்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவுக்காக தீவிரவாதிகள் கிட்ட பேசி நீங்க பைசா எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தீவிரவாதிகளும் வந்து பரவாயில்ல, எங்களுக்கு அந்த $200 மில்லியன் வந்து பணம் வேணாம், ஆனா கைதிகளை விடுவீங்கன்னு சொல்றாங்க. இந்திய அரசு வந்து 36 தீவிரவாதிகளை விடுவிக்கிறதுக்கு வந்து நோ சொல்றாங்க. அதனால தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே அப்பனா ஒரு 3 பேரை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரோட லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, மௌலானா மசூத், ஓமர் ஷேக், முஸ்தாக் அகமது. இவங்க 3 பேரையும் நீங்க வந்து ரிலீஸ் பண்ணுங்க. நாங்க இங்க இருக்கக்கூடிய விமானத்தில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை எந்த காயமும் இல்லாம ரிலீஸ் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் வந்து அவங்களுடைய டிமாண்டை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போதே அந்த கடத்தல் விமானத்துக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் எல்லாரும் ஹர்கத்துல் முஜாஹிதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய ISI உளவு அமைப்போட தொடர்புடைய ஒரு தீவிரவாத குரூப் அப்படிங்கிறத வந்து இந்தியா கண்டுபிடிக்குது. இதனாலேயே இந்த 3 பேரையும் ரிலீஸ் பண்றதுக்கு எதிராக வந்து பல தலைவர்களும் வந்து குரல் கொடுக்குறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அப்போ காஷ்மீருடைய முதலமைச்சர் அந்த ஃபரூக் அப்துல்லா இவங்களை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா பிற்காலத்தில் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வரும்னு எச்சரிக்கை விடுக்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல ஒரு 40 நிமிஷம் வந்து ஹை கமிட்டி மீட்டிங் வந்து டெல்லியில நடக்குது. அதுல பேசின வாஜ்பாய் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, இல்ல இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல பணைய கைதிகளுடைய இந்தியர்களுடைய உயிருக்கு தான் நம்ம மதிப்பு கொடுக்கணும், அந்த தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு முடிவெடுக்கிறாரு. ஸோ அந்த 3 தீவிரவாதிகளையும் ஆப்கானிஸ்தான்ல கொண்டுட்டு போய் ஒப்படைக்கிற பொறுப்பை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜஸ்வந்த் கிட்ட ஒப்படைக்கிறாரு வாஜ்பாய். இதற்கு பின்னாடி டிசம்பர் 31 அன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜஸ்வந்த் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 3 பயங்கரவாதிகளையும் கூட்டிட்டு போய் ஆப்கானிஸ்தான்ல வந்து ஒப்படைக்கிறாரு. அதே நேரத்தில் அங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் பிளைட்ல இருந்த மற்ற பணைய கைதிகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பத்திரமா வெளியில அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ 1999 டிசம்பர் 24 ஆரம்பிச்ச இந்த விமான கடத்தல் ஒரு வழியா டிசம்பர் 31, 1999 அன்னைக்கு வந்து முடிவுக்கு வருது. ஆனா இதோடைய தாக்கம் அன்னையோட முடிஞ்சிடல. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு இந்திய அரசால ஒப்படைக்கப்பட்ட தீவிரவாதி உமர் ஷேக் தான் கோப்ரா தாக்குதலுக்கு வந்து ஃபண்ட் வந்து கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, மௌலானா மசூதுங்கிற அந்த தீவிரவாதி ஜெய்ஷி முகமதுன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. இந்த இயக்கம் தான் வந்து இந்தியாவில் நடந்த அந்த நாடாளுமன்ற தாக்குதல், 2016 நடந்த பதான்கோட் தாக்குதல், 2019 நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு எல்லாம் வந்து காரணமா அமையுது. ஸோ அன்னைக்கு 1999 இந்தியா செஞ்ச அந்த ஒரு நடவடிக்கையால இப்போ வரைக்கும் தொடர்ந்து வந்து இந்தியா வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருந்த அந்த கந்தகர் விமான கடத்தலை மையப்படுத்தி தான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து IC-814 அப்படிங்கிற அந்த படம் வந்து வெளியாகி இருக்கு. இந்த படத்துல இருந்த சில சீன்கள்ல வந்து அந்த தீவிரவாதிகளுடைய பெயர்கள் வந்து கோட்வேர்டா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீஃப், டாக்டர், ஷங்கர், போலா, அந்த மாதிரியான பெயர்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் ஒரிஜினலாக ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் எல்லாமே முஸ்லீம்களுடைய பேராக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த பேரை நீங்கள் பயன்படுத்தலை, எதனால் கோட்வேர்டை பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டா இப்போ வந்து இந்த படக்குழுவினருக்கு எதிராக வந்து சமூக வலைதளங்களில் பலரும் வந்து விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது தொடர்பாக மீடியாக்கள் வந்து அன்னைக்கு பணைய கைதிகளாக அந்த விமானத்துக்குள்ளே இருந்தவங்க கிட்டேயே நேரடியாக போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விசாரணைகளை மேற்கொண்டு இருக்காங்க. ஸோ மீடியாக்கள் கிட்ட பேசின அந்த பணைய கைதிகள் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, IC-814 படத்தில் வந்த பெரும்பாலான சம்பவங்கள் வந்து அப்படியே வந்து இருக்குது. இது வந்து அந்த படத்தை பார்க்கும்போது அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ரீலீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் காட்டாத பல சம்பவங்கள் கூட உள்ளே நடந்துச்சு அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, தீவிரவாதிகளுடைய பெயர்களை வச்சு தானே இப்போ சர்ச்சை இழந்திருக்கு. ஸோ தீவிரவாதிகளுடைய பெயர்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதில் வந்து இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்காங்களா, ஏதாச்சும் வந்து குறிப்பிட்ட மதத்தினருக்கு வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கோட்வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு பதில் சொன்ன அந்த பணைய கைதிகளாக இருந்த அந்த மக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களை கடத்தினப்போ அந்த தீவிரவாதிகள் எல்லாருமே ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து டாக்டர்னு கூப்பிட்றாரு, இன்னொருத்தர் ஷங்கர்னு கூப்பிட்றாரு, இன்னொருத்தர் வந்து பர்கர்னு கூப்பிட்றாரு. ஸோ அப்போவே அவங்க வந்து கோட்வேர்டு வச்சு தான் வந்து ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டாங்கன்றதை உறுதி பண்ணுறாங்க.
இது மட்டும் இல்லாம அந்த விமான கடத்தலின் போது அந்த பணைய கைதியா இருந்த பூஜாங்கிற ஒரு பெண் வந்து பர்கர் அப்படிங்கிற அந்த தீவிரவாதி ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஷால்வேல வந்து கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. அதை வந்து இப்ப எடுத்து காமிச்சிருக்காங்க மீடியா கிட்ட. பாருங்க இப்படிதான் அவங்க அழைச்சிக்கிட்டாங்க, அதே பேர்ல தான் எனக்கு இந்த சால்வை கூட கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீடியா கிட்டயே காமிச்சிருக்காங்க. ஸோ IC-814 அந்த படத்துல வந்து தீவிரவாதிகளுடைய பெயர்கள் வந்து திட்டமிட்டு எல்லாம் மறைக்கப்படலை. அதே மாதிரியான சம்பவங்கள் தான் அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த சம்பவத்தை அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணணும், அப்படியே வந்து திரும்ப வந்து கொண்டு வந்து நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி ஒரு புனைப்பெயர் கோட்வேர்டை யூஸ் பண்ணி தான் தீவிரவாதிகள் வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நிரூபணமாகுது. ஸோ இப்படியாக 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கின IC-814 சர்ச்சைக்கு வந்து இப்போ அந்த பணைய கைதிகளே முன்னாடி வந்து பேட்டி கொடுத்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. நன்றி.